ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா கல்யாணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க சூர்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம எப்போ வந்தாலுமே நம்ம மகா நம்மகிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டே இருக்கிறா, ஒரு காஃபி கேட்டாலும் கோவிக்கிறா, ஒரு டவல் கேட்டாலும் கோவிக்கிறா, ஒரு லஞ்சை பற்றி கேட்டாலும் கோவிக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவரே கேட்குறாரு, என்ன மகா ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இதை நான் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது ஏன் நான் கோவமாக இருக்கீங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா வெளில சொல்ல முடியாமல் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி இவ்வளோ ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கல, இவருக்கு நம்ம என்னத்தை சொல்லி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. காலையில் பார்த்தீங்கன்னா காயத்ரி காரில் இருக்கும்போது நம்ம விஜய் அனாமிகா 2 பேரும் ஜோடியாக வராங்க. வரும்போது நம்ம அனாமிகா விஜய்க்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க, அதாவது சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. விஜய் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிற பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மனசு மாறக்கூடாது, ஏன்னா அவர் எப்போவுமே உண்மையை பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சொல்கிறவங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டிமா சத்தம் போகிறாங்க, என்ன காயத்ரி சும்மா விளையாட்டு சொன்னால் கூட அப்படி பேசிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சத்தம் போடுறாங்க. அடுத்து சூர்யா என்ன பண்ணுறாருங்கன்னா, கிளம்புற டயத்தில் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது என்ன இந்த சாப்பாடா, அதாவது லஞ்ச் என்ன இதானா அப்படின்ற மாதிரி அவரை கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லுங்கள், வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் சாப்பிட்டு பழகிட்டீங்க, அதனால் வீட்டில் சாப்பிட்ற உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா ராஜலட்சுமி சத்தம் போடுறாங்க, கடையில் நீ சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிரபாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல வரன் வர மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கு பிரபா ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வீட்டில் பேசுகிறாங்க. அடுத்து மேரேஜ் அவங்க